இங்க ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்கு வெளியில ஒரு காயின் ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காயினை வந்து எடுக்கிறா. அந்த காயினை எடுத்த அடுத்த செகண்டே அவ இருந்த அந்த பிளேஸ் ஆனது பத்தினா சேஞ்ச் ஆகிருது. இவளும் என்னடா இதுன்னு அந்த பிளேஸ பார்த்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. ஆனா அப்படி நடந்து போகும்போது எதுலயும் மோதி கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா இப்போ ரியலான வேர்ல்ட்ல வந்து இருக்கா. இதனால ரொம்பவே பயந்து போன அந்த பொண்ணு அந்த காயினை கையில தொடாம ஒரு பேப்பர் வச்சு அந்த காயினை வந்து எடுக்கிறா. அப்படி எடுத்து அந்த காயினை ஒரு இடத்துல வைக்க போகும்போது அந்த காயினை பத்தினா தெரியாம டச் பண்ணிடுறா. உடனே மொதவ இருந்தால அதே இடத்துக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுறா. இப்போ மறுபடியும் ரொம்பவே எக்ஸைட் ஆகி அந்த வயல்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல மோதினால அதே மாதிரி இப்போ வந்து மோதிக்கிறா. என்ன இதுன்னு அந்த இடத்த வந்து டச் பண்ணி பாக்குறா. பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே அவளுக்கு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து ஒரு வழியானது கிடைக்கும். இது வழியா நடந்து போறா. ஆனா அப்போ கண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவத்தோட வீட்டு மாடிப்படியில இருந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கா. ஆனா அப்ப கூட அந்த காயினை தூக்கி போடாம மறுபடியும் அந்த காயினை வந்து டச் பண்றா. மாதிரி இல்லாம ரொம்பவே ஹைடெக்கான ஒரு சிட்டிக்கு பாத்தீங்கன்னா வரா. இப்போ அந்த சிட்டி உள்ள நடந்து போறா. அங்க நிறைய வாட்டர் ஆனது இருக்கு. ஆனா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ரியல் வேர்ல்டுக்கு பாத்தீங்கன்னா வந்துடுறா. பார்த்தாவ ஒரு ஏரியில தான் நடந்து போயிட்டு இருந்திருக்கா. இங்க ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்கு